ஹலோ, ஹாய், வணக்கம். வெல்கம் டு தி ஜியோ புக்ஸ். இந்த சேனல்ல குடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்ப்பஸ். நீங்க ஷேர் மார்க்கெட்ல ட்ரேடிங் பண்ணணும், இல்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு, கத்துக்கிட்டு ட்ரேடிங் பண்ணுங்க. நம்ம ஆப்ஷன்ஸ்ல எப்படி ப்ராப்பரா ஸ்ட்ரைக் பிரைஸ் சூஸ் பண்றது, எங்க நம்ம என்ட்ரி எடுக்கலாம், எங்க நம்ம எக்ஸிட் பண்ணலாம், எங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து சொல்லிக் குடுத்துட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க கோர்சஸ்ல ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்கிரீன் தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கங்க. 2 நாள் மார்க்கெட்ல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வெள்ளிக்கிழமை மார்க்கெட் அப்படிங்கிறவங்க கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிருந்தாங்க. கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிருந்தாலும் மார்க்கெட் கேப்பை ஃபில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது லீவு அப்படிங்கிறதுனால, அது மட்டும் இல்லாமல் சென்சஸ் எக்ஸ்பைரி அப்படிங்கிற ஒரு காரணத்தினால மார்க்கெட் அப்படிங்கிறவங்க ப்ராஃபிட் புக்கிங் நடந்து புட் சைடில் ப்ராஃபிட் புக்கிங் நடந்து மார்க்கெட் அப்படிங்கிறவங்க அப் சைடில் வந்திருந்தாங்க. ஸோ அது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம லெவல்ஸான 22,322, 22,367, 22,469, 504. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே சூப்பராக சப்போர்ட் ரெசிஸ்டண்டாக ஒர்க் ஆயிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் இங்கே சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போயிருக்காங்க. அதே மாதிரி இங்கே சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் மேலே போயிருக்காங்க. ஸோ மார்க்கெட் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நம்ம லெவல்ஸ் எல்லாமே சூப்பராக ப்ராப்பராக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்டாக ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம எதை பீரியட் அனலிசிஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 22,700 கால் அண்ட் 700 புட். ஏற்கனவே மார்க்கெட் அப்படிங்கிறவங்க ஓப்பன் ஆகும் போதே கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிருந்தாங்க. ஸோ ஏற்கனவே ஒரு 300-400 பாயிண்ட் அப்படிங்கிறது கேப் டவுன்ல மார்க்கெட் ஓப்பன் ஆயிருந்தாங்க. பட் மார்க்கெட்டோட டார்கெட் நல்லா பாருங்க. ஸோ மார்க்கெட்டில் நம்ம இங்கே ப்ராப்பரான நமக்கு என்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 354 நம்ம என்ட்ரி எடுத்திருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் மார்க்கெட் கேப் டவுன்ல ஓப்பன் ஆயிருந்தால நம்மளோட டார்கெட் அப்படிங்கிறது 466, 22,700, 466. ஸோ 466 மார்க்கெட் 466 பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போனாங்க. ஒருவேளை நீங்கள் புட் சைடில் வந்து நீங்கள் என்ட்ரி எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் 466 நீங்கள் என்ட்ரி எடுத்துருக்கலாம். பட் அதுவும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் கண்டிலே டக்குன்னு பிக் பண்ணிட்டாங்க. ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறவங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. மார்க்கெட் அப்படிங்கிறவங்க திருப்பியும் பாருங்க மேலே போன மார்க்கெட் எவ்வளோ தூரம் போயிருக்காங்கன்னா 573. ஸோ 573 அப்படிங்கிறது 22,550 காலோட ஹை. ஸோ 573. ஸோ 573 பிரேக் பண்ணாங்கன்னா மார்க்கெட் அடுத்து எங்கே போவாங்க? 610. 610ங்கிறது 22,500. ஸோ 610 மார்க்கெட்டால் 610க்கு மேலே சஸ்டெயின் ஆக முடியல. ஸோ நமக்கு 610க்கு மேலே ஏற்கனவே வந்து மார்க்கெட் ஒரு 400-500 பாயிண்ட் கேப் டவுன் அப்படிங்கிறதுனால நம்ம மேக்ஸிமம் அவாய்ட் ட்ரேடிங் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ மார்க்கெட் கீழே வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஏற்கனவே வந்து பொசிஷனாக நம்ம முன்ன நாளே எடுத்து வச்சிருந்தோம் அப்படின்னா அடுத்த நாள் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிருக்கலாம். பட் அன்னைக்கு கேப் டவுன் கேப் அப் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அதிகமாக பாயிண்ட்ஸ் இருக்கும்போது நம்ம ட்ரேடிங் பண்ணாமல் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணுறது அப்படிங்கிறது பெஸ்ட்டான விஷயம் அப்படிங்கிறது தான். ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது 610க்கு மேலே போக முடியல. ஸோ அப்போனா என்ன காரணம் அப்படின்னா மார்க்கெட் அப்படின்னுவாங்க 22,700க்கு கீழே மார்க்கெட் வராது. 700க்கு கீழே இருந்தாலும் மார்க்கெட் அப்படின்னுவாங்க திருப்பியும் மேலே வர போகிறாங்க, 700க்கு மேலே வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி காரணம். ஏன்னா மார்க்கெட் இப்போ 610 இருக்கும் போது 22,500 கால். ஸோ 500 காலோட ஹை வந்து 610. அப்போனா 500க்கு கீழே மார்க்கெட் இருந்தாலும் 500க்கு மேலே வர போகிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஏன்னா அடுத்து நம்ம டார்கெட் அடுத்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா 22,450. ஸோ 450க்கு நம்ம ஹையை வந்து நம்ம மார்க்கெட் வந்து தொடல. ஸோ அப்பனா மார்க்கெட் அப்படி ரிவர்சல் ஆக போறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் ப்ராப்பரான இது 573 கீழே வந்ததுக்கப்புறம் நமக்கு ப்ராப்பர் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இதை வேற எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் வச்சு அனலைஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்பரான அனலைசிஸ் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 22,400 கால் அண்ட் 22,400 புட். ஸோ இதில் நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா 342 அப்படிங்கிறது நம்மளோட கீ லெவல். அதே மாதிரி மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் நல்லா பாருங்கள். ரெண்டுலேயுமே 342. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹையை பாருங்கள் 304. ஸோ அதை மார்க் பண்ணியிருக்கேன். மார்க்கெட் அதை பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போகிறாங்க. 370 வரைக்கும் மார்க்கெட் மேலே போயிருக்காங்க. ஸோ மார்க்கெட் எவ்வளோ தூரம் இங்கே மேலே போகணும் அப்படின்னா 469. 22,400 லோ. ஸோ மார்க்கெட் அப்படிங்கிற 469 வரைக்கும் போகணும். பட் மார்க்கெட் மேலே போன மார்க்கெட் 442, 342 கீழே லெவலில் என்ட்ரி எடுத்து ஒரு 25 பாயிண்ட் நீங்க பிடிச்சிருக்கலாம். பட் மார்க்கெட்டால பிரேக் பண்ண முடியல. மார்க்கெட்டால 469 போக முடியல. ஸோ நமக்கு அப்பவே ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு மார்க்கெட் ரிவர்சல் ஆக போறாங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன். அதே மாதிரி 370 அப்படிங்கிறது நம்மளோட என்ன லெவல் அப்படிங்கன்னா சப்போர்ட் லெவல். ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறவங்க சப்போர்ட் லெவலுக்கு கீழேயும் வர்றாங்க. ரெண்டாவது சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போறாங்க. பட் மார்க்கெட்டால மேலே சஸ்டெயின் ஆக முடியல. புட் சைடில் திருப்பி கீழே வர போறாங்க அப்படிங்கிறது நம்ம கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அது மட்டும் இல்லாமல் அடிஷனல் கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா 206. இந்த 206 அப்படிங்கிறது 22,400 லோ. ஸோ நீ நல்லா பாருங்க 4ஓட ஹை, சரி 22,400 ஹை. ஸோ 206. ஸோ 206க்கு கீழேயும் இங்கே மார்க்கெட் வரல. ஸோ அப்போனா கீழே வந்த மார்க்கெட் இந்த 206க்கு பிரேக் பண்ணிட்டு கீழே வந்தாங்கன்னா இவங்க ஆட்டோமேட்டிக்காக 469 மேலே போயிருப்பாங்க.
கீழே வரல அப்படிங்கிறப்போ, ஸோ அப்போ அங்கே ஏதோ சம்திங் நடக்க போகுது, மார்க்கெட் ரிவர்சல் ஆக போகுது அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ இங்கே நமக்கு ப்ராப்பரான என்ட்ரி அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று 222ல நீங்கள் என்ட்ரி எடுத்துட்டு 206ல நீங்கள் ஸ்டாப் லாஸாக போட்டுக்கலாம். 222ல நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு டார்கெட் அப்படிங்கிறது 250. அதே மாதிரி நடவு டார்கெட் அப்படிங்கிறது 304. 304ஐயும் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து 386. 386ஐயும் மார்க்கெட் பிரேக் பண்ணாங்கன்னா 469. ஸோ இதுதான் மார்க்கெட்டில் நடந்துச்சு. என்ன நடந்திருக்கு அப்படின்னு நல்லா பாருங்க. ஸோ இங்கே வந்து 370க்கு கீழே வராங்க. ஸோ நம்மளோட சப்போர்ட் லெவலுக்கு கீழே வராங்க. ஸோ அப்போ வரும்போது மார்க்கெட் வந்து கீழே வர்றாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆச்சு. நம்ம கீழே லெவலுக்கும் கீழே வராங்க. ஸோ அப்போனா மார்க்கெட் அப்படிங்கிறது மேலே போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ நமக்கு ப்ராப்பரான என்ட்ரி இங்கே 250 நீங்கள் ஓப்பனில் நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் எவ்வளோ தூரம் போவாங்க, 304 அப்படிங்கிறது டார்கெட். அதையும் பிரேக் பண்ணாங்கன்னா மார்க்கெட் எங்கே போவாங்க, 342. 342ஐயும் பிரேக் பண்ணாங்கன்னா 386, அதாவது ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை, வேற எதுவும் இல்லை. ஸோ அதையும் பிரேக் பண்ணாங்கன்னா 369. மார்க்கெட் அழகா போய் ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் நல்லா பாருங்க, இதான் மார்க்கெட்டில் நேற்று நடந்திருக்கு. நேற்று மார்க்கெட் ஏற்கனவே வந்து புட் சைடில் 300-400 பாயிண்ட் இருந்தாங்க. நேற்று மார்க்கெட் வாலட்டைலாக ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நேற்று எக்ஸ்பைரி அப்படிங்கிறது ஒரே ஒரு காரணம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரைடே மார்க்கெட் லீவு. ஸோ அந்த ஒரு ரீசன். ஸோ இந்த 2 ரீசன்னால மார்க்கெட் அப்படிங்கிறவங்க, பட் ஆனால் ரொம்ப நேரமாக மார்க்கெட் அப்படிங்கிறவங்க கால் சைடில் வரதுக்கு ஒரு கொடுத்துருந்தாலும் மார்க்கெட் மேலே எப்போனாலும் புட் சைடில் இன்னும் மேலே போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் மார்க்கெட் அப்படிங்கிறது கடைசி நேரத்தில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு 12:30க்கு மேலே மார்க்கெட்டை வந்து ஆப்போசிட்டாக திருப்பிட்டாங்க. வேறு ஒன்றும் நடக்கலை. பட் மார்க்கெட் நல்லா பாருங்கள், இங்கே 342 டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் திருப்பி மேலே போனாங்க, சப்போர்ட் லெவலுக்கு மேலே போனாங்க. ஸோ இதை பிரேக் பண்ண முடியல மார்க்கெட்டால். ஸோ அங்கேயே ஒரு அடிஷனல் கன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிஞ்சிடுச்சு, மார்க்கெட்டை வந்து கீழே இறங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நமக்கு இங்கே நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டார்கெட் 304, செகண்ட் டார்கெட் 342, 386, 469. ஸோ அதுதான் மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா பாருங்க. திருப்பி 386 சப்போர்ட் எடுத்துட்டு 469 வரைக்கும் மார்க்கெட் இருக்காங்க. ஏன்னா டே லோக்கு மார்க்கெட் டே லோவை பிரேக் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ நம்ம ஏற்கனவே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் நமக்கு பார்த்துருந்தோம். ஸோ நம்ம லெவல்ஸ் எல்லாமே சூப்பராக சப்போர்ட் ரெசிஸ்டண்டாக ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நிஃப்டி சார்ட்டில் நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம். ஸோ மார்க்கெட் அந்த மாதிரி நடந்திருக்கு. 22,963. ஸோ அந்த லெவல்ஸ் எல்லாமே சூப்பராக சப்போர்ட் ரெசிஸ்டண்டாக ஒர்க் ஆயிருக்கு. அது ஒரு விஷயம். இதை நம்ம வேறு சைக்வேஸாக அனலைசிஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 22,500 காலன் 500 புட் அதில் நம்ம அனலைசிஸ் பண்ணலாம். இல்லாட்டி 22,250 காலன் புட்டு நம்ம அனலைசிஸ் பண்ணலாம். மார்க்கெட் ஓப்பன் ஆன ஸ்ட்ரைக் ப்ரைஸில். ஸோ இது நல்லா பாருங்கள். இதில் வந்து 250 கால் புட்டில் ஃபஸ்ட் கேண்டிலோட லோ பாருங்கள் 158. ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறவங்க 158க்கு கீழே வரவே இல்லை. அதே மாதிரி 313 ஃபஸ்ட் கேண்டிலோட ஹை. இவங்க அதே மாதிரி 313க்கு மேலே போகிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் 313 நீங்கள் எண்டி எடுத்தீங்கன்னா 410 நம்ம டார்கெட். அவ்வளோதான். ஸோ நீங்கள் 313 நீங்கள் எண்டி எடுத்தீங்க 410. பட் மார்க்கெட் போனது எவ்வளோ தூரம் போயிருக்காங்க, டே லோ வரைக்கும் 584 வரைக்கும் மார்க்கெட் போயிருக்காங்க. எஸ்டர்டே லோ வரைக்கும் மார்க்கெட் போயிருக்காங்க. ஸோ இதான் மார்க்கெட் நடந்திருக்கு. ஸோ இல்லை நமக்கு இன்னும் ப்ராப்பராக வேணும்னா 22,500 காலன் புட்டை நம்ம அனலைசிஸ் பண்ணால் ப்ராப்பராக இருக்கும். ஸோ இதில் வந்து 326 அப்படிங்கிறது நம்மளோட கீ லெவல். அதே மாதிரி நம்மளோட ஸ்டார் லெவல் அப்படிங்கிறது 301. ஸோ மார்க்கெட் நல்லா ஓப்பன் ஆகும்போதே 326ல் ஓப்பன் ஆயிருக்காங்க. ஸோ அப்போ மார்க்கெட் எவ்வளோ தூரம் போவாங்க அப்படின்னா 400 வரைக்கும் போவாங்க. 400 வந்து டே ஹை. ஸோ டே ஹை வரைக்கும் மார்க்கெட் போவாங்க. ஸோ 400 வரைக்கும் மார்க்கெட் 400 வரைக்கும் போயிட்டாங்க. ஸோ 400 பிரேக் பண்ணாங்கன்னா மார்க்கெட் அடுத்து எங்கே போகணும்னா 610 வரைக்கும் போகணும். பட் மார்க்கெட் வந்து 450 வரைக்கும் தான் போயிருக்காங்க. அதுக்கு மேலே மார்க்கெட்டால் போக முடியல, சஸ்டெயின் ஆக முடியல. ஸோ மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆக போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் டே லோவே கீழே பிரேக் பண்ணிட்டு கீழே வராங்க. ஸோ அப்போ இங்கே நமக்கு ப்ராப்பராக பாருங்க வந்து நம்மளோட 179 அப்படிங்கிற நம்மளோட லெவலில் மார்க்கெட் அப்படிங்கிறவங்க சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகி மேலே போகிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் 179 நீங்கள் எந்த எடுத்தீங்கன்னா 249 நமக்கு டார்கெட், ஃபர்ஸ்ட் டார்கெட். இந்த 249 அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, 22,500 காலோட லோ. ஸோ நீங்கள் நல்லா பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் இதையும் பிரேக் பண்ணிட்டாங்க, மார்க்கெட் அடுத்து எங்கே போவாங்க, 400 வரைக்கும் போவாங்க. ஸோ 249 பிரேக் பண்ணாங்கன்னா மார்க்கெட் எவ்வளோ தூரம் போவாங்க, 400 வரைக்கும் போவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ மார்க்கெட்டை வந்து கீழே லெவலுக்கு கீழே வராங்க, சார் லெவலுக்கு கீழே வராங்க. ஸோ நீங்கள் இங்கே என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டை வந்து 326 326 பண்ணாங்க 400. ஸோ அப்போ நீங்கள் ப்ராப்பரான திருப்பி என்ட்ரி நம்மளோட கீழே லெவலில் என்ட்ரி ஸ்டார் லெவல் என்ட்ரி எடுத்துக்கலாம். 301 நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். மார்க்கெட் 400 வரைக்கும் போயிருக்காங்க. அதுவும் எத்தனை திருப்பி நம்ம கீழே லெவலில் பாருங்க, மேலே போயிட்டு கீழே வந்துட்டு திருப்பி நம்ம கீழே லெவலில் நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா 400. 326ல் என்ட்ரி எடுத்தீங்கன்னா 400, 80 பாயிண்ட் ஈஸியாக கேப்சர் பண்ணியிருக்கலாம். ஸோ மார்க்கெட்டில் இதான் நடந்திருக்கு. இதுதான் மார்க்கெட், நம்ம இப்படி தான் பார்க்கணும். நமக்கு லெவல்ஸ் தெரிஞ்சுன்னா நம்ம ப்ராப்பராக வந்து ஸ்டாப் லாஸ் போடலாம், ப்ராப்பராக டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ப்ராப்பராக என்ட்ரி எடுத்துருக்கலாம். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஹையில் போய் என்ட்ரி எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி என்ட்ரி எடுக்காமல் இல்லை மார்க்கெட் இங்கே ரிவர்ஸ் ஆக போகுது, இங்கேருந்து மார்க்கெட் திருப்பி வர போகிறாங்க அப்படிங்கிற எல்லாமே நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம அது தக்கன ப்ராப்பராக இருந்தோம் அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு மேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா சேனலாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.